இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த அழகுக்கு பின்னாடி மனுஷனை கொல்லக்கூடிய இன்னமும் மருந்தே கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ் இருக்கு. அதான் ரேபிஸ். இந்த ரேபிஸ் வைரஸ் எல்லா பாலூட்டிட்ட இருந்துமே மனுஷனுக்கு பரவும். ஆனா 99% நாய்கிட்ட இருந்து தான் பரவுது. மதுரையில ஒருத்தங்களுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி பூனை கடிச்சிருக்கு. அவங்க ரேபிஸ் தடுப்பூசி போடாததால 2 நாள் முன்னாடி ரேபிஸ் வந்து இறந்துட்டாங்க. இந்த ரேபிஸ் வைரஸ நாம தடுப்பூசி மூலம் 100% கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா தடுப்பூசி போடாம விட்டா இப்படிதான் ஆகும். இதுக்கு பேரு ஹைட்ரோபோபியா. தண்ணிய பார்த்தாலே பயப்படுவாங்க. இது ரேபிஸ்கான ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த மருந்தாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. 100% சாவு உறுதி. ஒரு வெறி நாய் நம்மளை கடிச்ச உடனே ரேபிஸ் பரவாது. இந்த ரேபிஸ் வைரஸ் ரொம்ப பொறுமையா தான் நம்ம மூளையை நோக்கி டிராவல் ஆகும். இப்போ ஒரு நாய் நம்ம கால்ல கடிச்சிட்டா கால்ல இருந்து வைரஸ் மூளைக்கு போறதுக்கு 6 மாசம் கூட ஆகலாம். இந்த 6 மாசம் வரைக்கும் நம்ம உடம்புல எந்த சேஞ்சுமே நடக்காது. எப்போ இந்த வைரஸ் நம்ம மூளையை ரீச் ஆகி அட்டாக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டா எந்த ஒரு தடுப்பூசியோ இல்ல எந்த ஒரு மருந்தோ வேலை செய்யாது. 10 நாள்ல இறந்துருவாங்க. அதனால என்னைய ஒரு நாய் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் கடிச்சது, நான் நல்லா தான் இருக்கேன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. உடனே போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. தடுப்பூசியை பொறுத்தவரை படத்துல வர்ற மாதிரி தொப்புளை சுத்தி 40 ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம ஷோல்டர்ல 4 ஊசி தான் போடுவாங்க. கடிச்ச அன்னைக்கு 1, 3வது நாள் 1, 7வது நாள் 1, 28வது நாள் 1, அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த